ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூடான இட்லிக்கு வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடான இட்லிக்கு தான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி சட்னி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. 2 வெங்காயம், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா பொடி, மிளகு, ஜீரகம் ரெண்டுமே சமமாக ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு 3 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு சின்ன துண்டா சேர்த்து பவுடராக நுணுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த பாருங்கள் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா சோம்பு வதங்கிருக்கு. 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். இது பாருங்கள், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுது. இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. 50 கிராமு தயிர், நல்லா சேர்த்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg. இங்கே பாருங்கள், இது கூடவே இங்கே பாருங்கள், இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது சிக்கன் சேர்த்துடலாம். எல்லா சிக்கனும் அள்ளி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். சிக்கன் கூடயே இந்த கல் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைமில் ஜார்லேயே இருக்க தண்ணி, 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இங்கே பாருங்கள், கறி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், உப்பு இருக்கான்னு ஒரு டைமை செக் பண்ணிவிட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை, பச்சை கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், சூப்பரான இங்கே பாருங்கள் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா சுட இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூடா இட்லி வச்சுட்டு அது மேலே குழம்பு, இட்லி மேலே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடாக ஆறி எடுத்துனா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான இட்லி தோசைக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.